எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாகம் 16 4வது பாடம். அதில் நேர்நிலை, அதாவது நேராக ஏறி இறங்கி பயிற்சி பண்ண மூமெண்ட்டில். இதுக்கு முந்தின காணொலி பார்த்தீங்க அப்படின்னா நின்ற இடத்துல எப்படி அந்த பயிற்சியை வந்து செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? சரி பாருங்கள். இப்போ ஒண்டிலையும் நம்ம நிற்கிறோம். நாகம் 16 4வது பாடம் நேர்பாடம் நிற்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள். ஸ்டெப் 1, இந்த வட்டப்பாவெலாம் பாருங்க. இப்படி வட்டம் போட்டோம்னா இந்த வட்டப்பாவலால் அழகாக அப்படி சைடில் போகணும். காலை மட்டும் பாருங்கள். 1 2 6. இப்போ அப்படியே அழகாக சுற்றிக்கிட்டே போகணும். நிற்கிறோம். 1 2 3. காலை எடுத்து வச்சு இப்படி மண்டையில் ஒரு போடுவோம். சரியா? பாருங்கள். இது ஸ்டெப் 1. நிற்கிறோம். 1 2 3. இது ஸ்டெப் 1. சரியா? இப்போ ஸ்டெப் 2 பாருங்கள். அப்படியே கம்பை வாங்கிடும். தட்டுறமா அழகாக ரிட்டன் ஆகும். அப்படியே வந்து ஒரு கீழ் வீச்சு ஏறி, அப்படியே ஒரு மேல் வீச்சு ஏறி, ஒரு கீழ் வீச்சு ஏறி போட்டேன், ஒரு மேல் வீச்சு ஏறி போட்டேன். இப்போ இறங்க போகிறேன். மேல் வீச்சில் இறங்குறேன். சரியா? நிற்கிறோம். ஸ்டெப் 1 1 2 3. 1 2 3. அப்படியே ஒரு ஜர்க்கு, இது என்ன சொல்லுவோம், சர்க்கரை அப்படி வட்டம் போட்டு அழகாக அப்படி குத்தும். சரியா? இது போய் நத்தை சுருள் குத்துன்னு பேர். சரியா? நிற்கிறோம். திரும்ப திரும்ப செய்கிறது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். 1 2 3. சரியா? இப்போ 4 வீச்சு ஒரு குத்து. 1 2 3. ஒரு சர்க்கு கொடுத்து வட்டம் போட்டு ஏறி குத்தணும். 4. புரிஞ்சா? இது வரை ஸ்டெப் 2. அப்படியே கற்றுக்கிற மாதிரி தான் பாடம் வந்து போடுறேன். அழகாக பயிற்சி பண்ணலாம் நீங்கள். இது ஸ்டெப் 1. சரியா? கீழ் வீச்சு மேல் வீச்சு, மேல் வீச்சு சர்க்கில் ஏறி குத்து. இது ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 3 பாருங்கள். அப்படியே குத்தி இழுத்துக்கணும். சுத்துக்கால் பயிற்சின்னு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி ஒரு வீச்சு தோள்பட்டை மேலே வீசி அப்படி காலை எடுத்து வைக்கணும். இது சுத்துக்கால் பயிற்சி. இப்போ அப்படியே வெட்டி இறங்கணும். வெட்டி இறங்கி குத்தி அப்படி கட்டணும். இப்போ இந்த பக்கம் ஒரு வீச்சு கொடுத்து எடுத்து பாடத்தை முடிக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் புரியாது கடைசி ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ குத்தியாச்சு. பார்ட் 3 மட்டும் சொல்கிறேன். ஸ்டெப் 3 மட்டும் குத்திட்டேன்னா, இப்போ குத்தி நிற்கிறேன். அப்படியே ஒரு சுத்துக்கால் போடுறேன். சுத்துக்கால் போட்டு வெட்டி இறங்கி குத்தி கட்டு. ஒரு அடி வருது, குத்தி அப்படி கட்டுறோம். திரும்பி வலது பக்கம் ஒரு வீச்சு கொடுத்து இடது பக்கம் அப்படி சுற்றி பாடத்தை முடிக்கிறோம். சரியா? இப்போ புரிகிற மாதிரி மொத்தமாக வந்து சேர்த்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது 2 விதமாக பண்ணலாம். அந்த குத்தி கட்டுற மெத்தட் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை பயிற்சி நிற்கிறோம். 1 2 குத்துறது. இப்போ 3வது ஸ்டெப். போட்டு முடிக்கிறோம். சரி, இப்போ பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். 1 2 3. சரியா? அப்படியே கம்பை அடிச்சு ரிட்டன் ஆகும். அப்படி 4 5 6. சறுக்கு கொடுத்து வட்டம் போட்டு குத்தி 7. இப்போ சுத்துக்கால் 8. வெட்டி இறங்குறோம். 9. குத்தி கட்டுறோம். 10. வலது பக்கம் ஒரு வீச்சு கொடுத்து 11. அப்படியே உள்ளே கொடுத்து 12 பாடத்தோடைய முடியும். 12 13. சரியா? சரி, இது இன்னொரு விதமாகவும் நம்ம இந்த 4வது பாடத்தை வந்து பண்ணலாம். இப்போ அதையும் காட்டுறேன் பாருங்கள். நிற்கிறோமா? பாடெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பார்ட் 3ல் மட்டும் மாறும். 1 2 3. தலையில் போட்டாச்சு. 4 5 6 7 8. இப்போ இங்கேருந்து அந்த பாடம் வந்து மாறும். என்ன அப்படின்னா, அதில் காலை நம்ம வீசுகிறப்ப இப்படி எடுத்து வச்சு அப்படி வீசினோமா, இந்த மெத்தடில் பாருங்கள் கீழே இறக்கணும். அப்படியே காலை முறிக்க அப்படி குத்தணும். அப்புறம் நம்ம எப்போதும் போல் பாடத்தை
முடிச்சிடணும். 2 விதமாக இருக்குது. உங்களுக்கு எந்த விதம் புரியுதோ நீங்கள் அதில் நீங்கள் பயிற்சி சரியா? பாருங்க. அப்படி நம்ம பயிற்சி பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா, அந்த சுத்துக்காலில் இங்கேருந்து வெட்டுறப்ப காலை சைடில் வச்சிடணும். குத்தி கட்டிட்டு அப்படியே எடுத்து பாடத்தை சரியா? நல்லது, நன்றி. இது நாகம் 16 பாடம் 4. சரி, தொடர்ந்து பார்த்தீங்க அப்போ நம்ம சேனலில் நாகம் 16 பாடம் நான் சொல்லிட்டேன். 12 பாடமே வரப்போகுது. பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். நல்லது, நன்றி. ஃபோன் பண்ணி வாழ்த்துறவங்களுக்கும் மெசேஜ் அனுப்புகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நன்றி.